இந்த ஸ்டார்டிங் 18லேருந்து வரக்கூடியதெல்லாம் பெருவாரியாக வந்து விஜய் பக்கம் சாயக்கூடிய ஆட்கள் ஜாஸ்தி. இப்போ அவனுக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் செய்யக்கூடிய அந்த பாலிசிஸ் ஆகட்டும் இல்லை திட்டங்கள் ஆகட்டும் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு புரிதல் இருக்கும். அப்போ இப்போ பாருங்கள், இப்போ லேட்டாக வந்தனால தான் நீங்கள் வந்து பேச முடியும். இது கெட்ட பேர் விஜய் அவர்களுக்கு உண்டாகுது. இப்போ கூட அவரோட டேமேஜ் ஆகல, அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகல. அந்த அம்மா சொல்றாங்க தாமதமான மக்கள் மேல தான் ஒரு குற்றம். யாருன்னா அது தாவேகாக்காரங்க தான் நீங்க வந்து தாமதப்படுத்துறீங்க. அப்போ இந்த தடவை நான் ஃபைட் எப்படி பார்க்குறேன்னாக்கா, காங்கிரஸுக்கும் அமமுகவுக்கும் கிடையாது, சீமான் அவர்களுக்கும் அமமுகவுக்கும் இந்த ஃபைட்டு தான். பட் கடைசீட்டில் வந்து போய் பேச வேண்டிய இடத்துக்கு போகும்போது காலதாமம் ஆயிடுச்சு. அங்கே போய் ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய பாதிப்புகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜேவியர். தொகுதி வாரியா மாவட்டம் வாரியா கள நிலவரங்கள் குறித்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு சிவகங்கை இடங்களில் கள நிலவரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து பேசுறதுக்காக நம்ம கூட நந்தகுமார் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம். அதற்கு முன்னாடி நீங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதிப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க சார் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். சிவகங்கை மாவட்டத்துல இருந்து ஒரு சின்ன மாவட்டமா இருந்தாலும் அங்க இருக்க தொகுதிகள் ஒரு முக்கியமான தொகுதிகளாக பார்க்கப்படுது. சீமான் அவர்களும் அந்த மாவட்டத்தில் தான் கண்டெஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு மாவட்டத்தில் இருக்க தொகுதிகள் என்ன நிலவரம், களத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இந்த தேர்தலில்? இது சிவகங்கை இன்னைக்கு ஒரு 4 தொகுதிகளை உள்ளடக்கின ஒரு மாவட்டம். இப்போ இதில் வந்து திமுக 2 தொகுதியை கைவசம் வச்சுருக்காங்க, திருப்பத்தூர், மானாமதுரை. அதிமுக 1 சிவகங்கை, காங்கிரஸ் வந்து மாங்குடி. அப்போ இந்த மாங்குடியில் தான் இப்போ வந்து அவரை எதிர்த்து தான் இன்றைக்கி சீமான் அவர்கள் காரைக்குடியில் களம் காண்றாரு. ஸோ இப்போ 2021 திமுக அதிமுக நேரடியாக ஃபைட் பண்ணது 2 இடம். திமுகவும் பாரதிய ஜனதாவும் போட்டி போட்டது 1, சிபிஐயும் அதிமுகவும் போட்டி போட்டது 1. இப்போ இதே நீங்கள் 2026 வந்தீங்கன்னா நேரடியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஃபைட் இல்லை. இந்த மாவட்டத்தில் இல்லை. 4 தொகுதியுமே கூட்டணி கட்சிகள் தான். டைரக்டா திமுக இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு சிவகங்கையில் வந்து திமுகவும் அதிமுகவும் போட்டி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே திமுக வேட்பாளர் யாருன்னா கருணாஸ். ஓகே. அப்போ வந்து அந்த உதயசூரியனில் நிற்கிறாரு. ஆனால் அவர் வந்து திமுக கட்சி இல்லை, அவர் வந்து அந்த புலிப்படைன்னு ஒன்று வச்சிருப்பார், அதில் நிற்கிறாரு. அதே மாதிரி திமுகவும் பாரதிய ஜனதாவும் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. திருப்பத்தூர் தொகுதி, இந்த மாவட்டத்திலையும் ஒரு திருப்பத்தூர் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த பிஜேபி யாருன்னாக்கா, இது வந்து கேசி திருமாறன் அவர்கள், சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி கட்சி தான். அவங்க வந்து பாரதிய ஜனதா சின்னத்தில் நிற்கிறாங்க. அதே மாதிரி காரைக்குடியில் காங்கிரஸ், நாம் தமிழர் சீமான், இதில் அதிமுக சார்பில் இருந்து அமமுக வேட்பாளர் வந்து நிற்கிறாங்க. திமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒரு தொகுதி மானாமதுரை தனித்தொகுதியில் நேரடி போட்டி. அதனால தான் சொன்னேன், அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி வந்து எங்கேயும் இல்லை. ஸோ இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது வந்து இந்த மாவட்டம் குறிப்பாக கவனம் பெறுறது வந்து காரணம் ஒரு ஸ்டார் கேட்டகரின்னு பார்க்கும்போது சீமான் அவர்கள். ஏன்னா இன்றைக்கி ஒரு முதல்வர் வேட்பாளராக 4 பேர் இருக்காங்க. அதில் வந்து சீமான் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி சார்பில் இருக்கும்போது அவர் போட்டியிடக்கூடிய தொகுதி வந்து இன்றைக்கி அந்த காரைக்குடி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 90% வந்து லிட்ரஸி ரேட் இருக்குது. தேசிய நம்மளுடைய மாநில சராசரியை விட மாநிலம் வந்து 85, அந்த தொகுதி 90%. இப்போது அந்த தொகுதியில் இன்னொரு டெமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது 25 வயசுலேருந்து 44 வயதிற்கு உட்பட்ட வாக்காளர்களுடைய சதவீதம் 44%. ஓகே. அப்போ இளைஞர்களுடைய ஓட்டு முக்கிய பங்காற்றும். இளைஞருடைய ஓட்டு நான் ஏன் இந்த 25 to 44 18 வயசுலேருந்தே வாக்காளர்கள் இருக்கு. இந்த ஸ்டார்டிங் 18லேருந்து வரக்கூடியதெல்லாம் பெருவாரியாக வந்து விஜய் பக்கம் சாயக்கூடிய ஆட்கள் ஜாஸ்தி. அப்போ 25 ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பிரதானமாக அவங்க வந்து பெரிய அளவுக்கு அரசியலில் தங்களை ஈடுபடுத்தியிருக்க மாட்டாங்க, அரசியல் நிகழ்வுகள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க.
ஒரு வகையில் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து ஒரு நல்ல விதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அரசியல் மேலே ஈடுபாடு இருக்காத சின்ன சின்ன இந்த வயசு இந்த 18 வயசுக்கு மேலே 20, 25 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கி அதிகமாக அரசியலை பற்றி பார்க்குறது, பேசுறது, இதெல்லாம் ஒரு காரணி யாருன்னா விஜய் அவர்களும் கூட. அந்த வகையில் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை உண்மையாலுமே இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லேருந்து இந்த யங் பீப்புளுக்கு வந்து பாலிடிக்ஸை பார்க்குறதுக்கு ஒரு பெரு வாய்ப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஆனால் நான் இந்த குறிப்பாக 25லேருந்து 44 வயசுக்குள்ளார 44% வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லும்போது, அந்த ஒரு 25 வயசுக்கு வரக்கூடிய பசங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அரசியலினுடைய ஏற்கனவே 1-2 தேர்தல்லாம் அவங்க வாக்களிச்சிருப்பாங்க. பல அரசியல் தலைவர்கள் பேச்சை கேட்டிருப்பாங்க. அங்கே நேரடியாக மீட்டிங்கு போகலன்னா கூட யூடியூப்பில் அரசியல் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் இல்லை ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா அது மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க. ஒரு மக்கள் பிரச்சனைகள் என்னங்கிறது ஓரளவுக்கு புரியும். ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து ரியல் லைஃப்பில் என்ட்ரு ஆகிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு 18, 19, 20 வயசில் இருக்கீங்களா ரியல் லைஃபே ஸ்டார்ட் ஆகிருக்காரு. ஒரு 25 வயசு வாலிபன்கும் போது யதார்த்தமான வாழ்வு என்னங்கிறது அவன் களத்துக்கு வந்திருப்பான். அதாவது வாழ்க்கை களத்துக்கு வந்திருப்பான் அவன். அப்போ அவனுக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள், அரசாங்கங்கள் செய்யக்கூடிய அந்த பாலிசிஸ் ஆகட்டும் இல்லை திட்டங்கள் ஆகட்டும் எந்த அளவுக்கு வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு புரிதல் இருக்கும். அப்போ இந்த 25 to 44 வயசுக்குள்ளார இருக்கும்போது இந்த பாப்புலேஷன் நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் காரைக்குடி தொகுதியில். அதோட காங்கிரஸ் வேட்பாளர் அங்கே வந்து மாங்குடி தான் நிற்கிறாரு. நமக்கு இன்றைக்கி காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய 7ஆம் பொருத்தம் ஊரறிஞ்ச விஷயம். எகைன் உண்மையான காங்கிரஸ் எங்கள் பக்கம் இருக்குதுன்னு சொல்கிற விஜய் அவர்கள் ஒரு பக்கம். இப்போ இந்த காரைக்குடிக்கு தான் விஜய் அவர்கள் நேற்று பிரச்சாரத்துக்கு போனார். மெனக்கட்டு இங்கேருந்து ஃப்ளைட்டில் அங்கே போய் இறங்கி பஸ்ஸில் அதை பிரச்சார வண்டியில் போயிட்டு நடுவில் சைக்கிளெல்லாம் ஓட்டினார். ரோட் ஷோ பயங்கரமாக இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ்லாம் இருந்துச்சு. பட் கடைசீட்டில் வந்து போய் பேச வேண்டிய இடத்துக்கு போகும்போது காலதாமம் ஆயிடுச்சு. அங்கே போய் ஒரு வார்த்தை கூட அவரால் பேச முடியல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்டை வெளிப்படுத்தினாங்க. பேசுறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருந்தாங்க. ஏன்னா நல்லா கூட்டம் இருந்துச்சு. ஒரு நல்ல அந்த அது பேர் என்ன, சில பேர் மறந்துட்டு அந்த இடத்துல இருந்து 3 பக்கம் ரோடு இருக்குது, எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க. வெயில் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் காற்று நின்றுட்டு இருந்தீங்க. இல்லைங்க விஜய் அவர்கள் நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம், பேசி கேட்டிருக்கிறோம் ஸ்க்ரீனில். ஆனால் எங்கள் ஊருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வராருனாங்க. நாங்கள் எல்லாம் அவரை பார்த்து அவர் என்ன தான் பேசுகிறாருன்னு ஒரு 4 வார்த்தை கேட்கலான்னு இருந்தோம். ஸோ வராமல் விட்டுட்டாங்கன்னு அவங்க மக்கள் மேலேயும் அவங்களுக்கு கோபம். வர்ற வழியில் இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து நெருக்கடியை ஏற்படுத்திட்டாங்கன்னு அந்த லேடிஸே வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ இப்போ பாருங்கள், இப்போ லேட்டாக வந்தனால தான் இங்கே வந்து பேச முடியும். இது கெட்ட பேர் விஜய் அவர்களுக்கு உண்டாகுது. அப்போ கூட அவரோட டேமேஜ் ஆகல, அவரோட இமேஜ் டேமேஜ் ஆகல. அந்த அம்மா சொல்கிறாங்க தாமதமான மக்கள் மேலே தான் ஒரு குற்றம். யாருன்னா அது தாவேக்காரங்க தான் நீங்கள் வந்து தாமதப்படுத்துறீங்க. இப்போ இது வரைக்கும் வெளி ஆளுங்களை சொல்கிறது, இப்போ தான் வந்து இப்போ நம்ம ஆளுங்களே வழியில் வந்து அவரை பிடிச்சி தேவையில்லாமல் நிறுத்தி வைக்கிறனால இங்கே வந்து பேச முடியாமல் போகிறனால எல்லா இடத்துலையும் இது எதிரொலிச்சு லேட்டாக போனார் விஜய். அதனால் விஜய்க்கு வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும். அதை ஏற்படுத்துறது நம்ம கட்சியை சார்ந்தவங்களை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சில 2-3 பெண்மணிகள் பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. ஒரு சின்ன வயசு பையன், ஒரு இளைஞன், அந்த முதல் தலைமுறை வாக்காளர் தான். அந்த பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் எதுக்கு சார் சைக்கிள் ஓட்டுறாரு, அங்கே வர்ற வழியில் சைக்கிள் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஓட்டிகிட்டு வந்து தான் லேட் ஆச்சு, அதை ஓட்டாமல் வந்துருந்தா இங்கே வந்து பேசியிருக்கலாம். அப்போது அந்த பசங்களும் பார்க்குறாங்க, இதெல்லாம் லைவில் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் அதிலெல்லாம் தான் வந்து காலதாமதம் ஆகிட்டு இங்கே இவ்வளோ தூரம் சிக்கலாயிருக்கு. இல்லை வந்திருந்தாருன்னா நாங்களும் அவருடைய பேச்சு இங்கே கேட்டு, இதுதானே உங்களுக்கு அலோவ் பண்ண இடம், அப்போ இங்கே பேசுகிற இடத்துக்கு நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து பேசியிருக்கணும் இல்லையாங்கிறது அவங்களுக்குள்ளாரே சில அந்த எண்ணங்கள் வந்து வெளிப்படுது. இப்போ தாவேக்கா சார்பாக அங்கே வந்து டாக்டர் டென்டிஸ்டாக இருக்கார், அவர் டிகே பிரபுங்கிறவர் தான் அங்கே இது பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பிரபல்யமான ஆள். களத்தில் வந்து பிரபல்யமாக இல்லையோ சோஷியல் மீடியாலாம் பலரும் அப்படி தானே. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட சொல்லி அது சீட்டு வாங்கிறதுக்கு முன்னாடி அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ வச்சு, ஈரோடு மகேஷுங்கிறவர் தான் அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு அவருக்கு ஒரு பிராண்ட் பில்டிங் பண்ணாங்க. சீட்டு வாங்குறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு தடவை, அப்போ அதுக்காகலாம் வந்து நிறையா மெனக்கெட்டு செலவு பண்ணி அவர் வந்து ஒரு பிராண்டு வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காரு. பட் அந்த பில்டிங் வந்து களத்தில் எந்த அளவுக்கு வந்து உதவுங்கிறது தெரியல. ஆன்லைன் பஸ் இருக்கே ஒழிய கிரவுண்ட் லெவலில் வந்து சப்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு இல்லைன்றாங்க. ஸோ அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது
இந்த தொகுதியில் போன தடவை காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மாங்குடி ஜெயிச்சது வந்து பாரதிய ஜனதா ராஜா அவர்களை எதிர்த்து தான் ஜெயிக்கிறார். 21,589 வாக்கில் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த தொகுதியில் போன தடவை நாம் தமிழர் கட்சி வாங்கினது 23,872 வாக்கு. அப்போ அந்த வெற்றி மார்ஜின் விட இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு. அதே சமயம் தெற்போக்கி பாண்டிங்கிறவர் அமமுகவில் நின்று 44,864 வாக்கு எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாரதிய ஜனதா வாக்கையும் அமமுக வாக்கையும் சேர்த்துனோம்னா கன்சிடரபிளாக ஈஸியாக மாங்குடி அவர்களை வந்து காங்கிரஸை ஜெயிச்சு இது வந்து இப்போ என்டிஏக்குள்ளார வரும். ஆனால் இப்போ வந்து சீமானவர்கள் நிற்கிறனால இது உண்மையாலுமே வந்து இது காங்கிரஸுக்கும் சீமானுங்கிறத விட இன்னைக்கு வந்து அதே வேட்பாளர் தான் வந்து அமமுகலேருந்து நிற்கிறாங்க. போன தடவை நின்று அதே நபர் தான் நிற்கிறாங்க. அப்போ இந்த தடவை நான் ஃபைட் எப்படி பார்க்குறேன்னாக்கா காங்கிரஸுக்கும் அமமுகவுக்கும் கிடையாது, சீமானவர்களுக்கும் அமமுகவுக்கும் இந்த ஃபைட்டு தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மேபி விஜய் அவர்கள் நேற்று அங்கே போய் பிரச்சாரம் பண்ணி ஏதாவது பேசியிருந்தாருன்னா ஒரு இன்னும் கொஞ்சம் கூட அவருக்கு பிரபுக்கு வந்து இருக்கும். அங்கே போய் பேசாதது வந்து ஒரு பெரிய பின்னடைவா இந்த களத்துல மாறுறதுக்கு ஒரு தாமதம் ஆயிருந்தா கூட ஒரு ஒரு 2 நிமிடம் அதை கூட சொல்லிட்டு போயிருக்கலாங்கிறத கூட உங்களுக்கு கேஸ் போட்டுருவாங்கல்ல. நீங்க கொடுத்த நேரத்துக்கு மேல நீங்க அங்க போய் பிரச்சார வண்டியில் நீங்க தானே ஏதோ டீ சாப்பிட்ற இடத்துல டீ சாப்பிடும்போது எப்படி இருக்கீங்க என்ன தனியா பேசிக்கலாம். ஒரு பிரச்சாரம்னு சொல்லி உங்களுக்கு அந்த நேரம் கொடுத்தாங்களோ அந்த நேரத்துக்குள்ள தான் அவங்க பேசுறாங்க. ஆனா அதை சொல்லியிருந்தாங்க மக்கள் சொல்லும்போது, இந்த பைட் சொல்லும்போது அவர் வந்து அதை கூட சொல்லிட்டு போயிருக்கலாம், அதை கூட சொல்லல, சொல்ல முடியாது, பேசுறத சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது அந்த காலம் கடந்துருச்சுன்னா. ஸோ இது வந்து பிரபு அவர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும். அவர் என்னதான் வந்து செலவு பண்ணி செட்டிங் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாலும் கடைசீட்டில் இந்த வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் சட்டி உடையிற மாதிரி இது வந்து ஆயிடுச்சு. ஸோ இந்த தொகுதின்னு பார்க்கும்போது நாம் தமிழர் சீமான் அவர்களுக்கு ஒரு பிரதானமான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டாக அமமுகவுக்கும் சீமான் அவர்களுக்கும் இருக்குது. இது வந்து காரைக்குடியினுடைய நிலவரம். அடுத்தது சிவகங்கை பார்த்தீங்கன்னாக்கா போன தடவை அதிமுக தான் ஜெயிச்சாங்க, PR செந்தில்நாதன் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த தடவையும் வந்து அவரே தான் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. போன தடவை கம்யூனிஸ்ட் கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குணசேகரன் அவர்கள் நின்னது, இந்த தடவை கருணாஸுக்கு இந்த சீட்டை கொடுத்துருக்காங்க திமுக சார்பாக. ஸோ அவர் நம்பி நிற்கிறது வந்து கருணாஸ் வந்து வெறும் சாதிய வாக்குகள் மட்டும்தான், மற்றபடி பெரிய அரசியல் நடவடிக்கைகள்லாம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து 11,253 வாக்கில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. வாக்கு சதவீதம் வந்து 65.66%. அதிமுக ஏற்கனவே 2016, 2021 ரெண்டுலேயுமே அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சற்றேறக்குறைய 86% ரூரல் ஏரியா. ஸோ அதனால் வந்து இதில் முக்குளத்தோறும் வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஏரியா. அதிமுகவுக்கும் அமமுகவும் ஒன்றா இருக்கிறனால இது வந்து ஏற்கனவே அதிமுகவினுடைய சிட்டிங் சீட்டாகவும் இருக்கிறனால கருணாஸ் அவர்கள் தான் இந்த தொகுதியில் போட்டியாளரை ஒழிய பெரிய ஒரு திமுகலேருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லைங்கிறனால இந்த தொகுதி வந்து அதிமுக கைவசமே அவங்கக்கிட்ட தக்க வைக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது நீங்கள் மானாமதுரை தனித்தொகுதி எடுத்துட்டிங்கன்னா திமுகவினுடைய தமிழரசி போன தடவை அதிமுகவினுடைய நாகராஜனை 14,091 வாக்குல ஜெயிச்சு இப்போ இருக்காங்க. அதே கேண்டிடேட்டு தான் இப்பயும் நிற்கிறாங்க. ஆனால் இந்த தடவை வந்து இந்த தொகுதி வந்து அதிமுகலேருந்து பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்துருக்காங்க. பொன் பாலகணபதி அவர்கள் தான் நிற்கிறாங்க. NTK சார்பாக சண்முகப்பிரியா, தாவேக்கா சார்பாக டி இளங்கோவன் அவர்கள் நிற்கிறாங்க. ஸோ இந்த தொகுதி வந்து தனித்தொகுதி. இதில் 22% பக்கமாக SC இருக்காங்க. தனித்தொகுதி வேறு. ஆமாம், தனித்தொகுதி. இதில் இந்த தமிழரசி அவர்கள் வந்து 2016லையும் ஜெயிச்சிருக்காங்க, 2021லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க கேண்டிடேட்டு 3வது தடவையாக அவங்க வந்து நிற்கிறாங்க. இதில் இந்த என்ன ஒரு சிக்கல்னா இந்த மானாமதுரை தொகுதியை வந்து காங்கிரஸும் கேட்டாங்க, CPMமும் கேட்டாங்க. இந்த தடவை அதிருப்தி வேற இருக்கும். அதனால் வந்து ஏற்கனவே பிரச்சனை அங்கே. அப்போ எப்படி வந்து விஜய் அவர்களுக்கும் ஒரு பெரிய வாக்கு அந்த ஃபேக்டரும் இருக்கிறனால இப்போ திமுக கைவசம் இருக்கக்கூடிய மானாமதுரை அதிமுக கூட்டணியில் இருக்க பாரதிய ஜனதா கைக்கு போகிறதுக்கு ஒரு பிரதானமான வாய்ப்பு இருக்குது. அதை அவங்க சரியான கலப்பணி மூலியமாக தான்
அதை வந்து கொண்டு வரணும். களம் சாதகமா இருக்கா? இருக்குது. இந்த ஃபேக்டர்ஸ். இவங்க செயல்பாடுகள் எப்படி காங்கிரஸும் அதை கேட்டாங்க, கிடைக்கல. கம்யூனிஸ்டும் கேட்டாங்க, கிடைக்கல. திமுகவுக்கு சாதகம் என்னன்னா, ஏற்கனவே ஜெயிச்ச கேண்டிடேட்டை வந்து நிக்க வைக்கிறாங்க. அதே சமயம் தனி தொகுதிங்கிறனால விஜய் அவர்களுடைய இது இருக்கு. திமுகவினுடைய பலகீனமான கூட்டணியில் தலைவர்களே அதிருப்தியில் இருக்கிறனால ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாதது. இதையெல்லாம் பயன்படுத்தி பாரதிய ஜனதா வந்து அங்கே நல்ல களமாடுனாங்கன்னா இந்த தொகுதி வந்து பாரதிய ஜனதா பக்கம் ஜெயிக்கிறதுக்கு என்டிஏ அலையன்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த திருப்பத்தூர் தொகுதி, இதில் வந்து கேஆர் பெரிய கருப்பண்ணன் அவர்கள் தான் மினிஸ்டர், அவருடைய தொகுதி இது. இந்த மாவட்டத்தில் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி இது. 37,374 வாக்கில் வந்து அதிமுகவினுடைய மருது அழகராஜை ஜெயிக்கிறாரு. இந்த மருது அழகராஜ் இப்போ எங்கே இருக்கிறார்? அதிமுகவில் இருந்தவர்னா இப்போ அவர் திமுகவில் தான் இருக்கிறார். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொகுதி வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் அங்கே திமுகவுக்கு ஒரு சேலஞ்சு இல்லை. அதிமுக இந்த தொகுதி என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த தொகுதியும் பாரதிய ஜனதா சிம்பலில் நிற்கிறாங்க. ஆனால் இந்த சீட்டு பாரதிய ஜனதா கட்சி இல்லை, சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக்கை சார்ந்த கேசி திருமாறன் அவர்கள் அந்த பாரதிய ஜனதாவுடைய சின்னத்தில் இந்த தொகுதியில் நிற்கிறாங்க. ஸோ இது வந்து பார்க்கும்போது போன தடவை அவங்க வாங்கின வாக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்ஜின் இது வந்து பெரிய கருப்பண்ணன் அவர்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு இது இருக்குது. இவர் வந்து மாவட்ட செயலாளராக வந்து 28 வருஷமாக இருக்கிறார். மாவட்டமே அவர் கையில் தான் இருக்குங்க. ஆமாம், 1998 இருந்து கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர் அணியில் வந்து 1981 இருந்தே இருக்கார். ஸோ பெரிய அளவுக்கு அவர் வந்து கட்சியில் வந்து திமுகவில் ஒரு வேரூன்றி இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாதவர்கள், முக்குளத்தோர், தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாருமே சற்றேறக்குரிய ஒரு 20% பக்கமாக இருக்கிறாங்க. ஸோ கீழடி ஆராய்ச்சி அந்த தளமும் இந்த தொகுதியில் தான் இருக்கிறது. ஸோ அதனால் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதியும் கூட. அவங்க கீழடியை வச்சு நிறையா ப்ராபகண்டாலாம் அவங்க ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிறது தான் திமுக அவங்க. ஸோ அதனால் இந்த திருப்பத்தூர் தொகுதி வந்து பார்த்திங்கனாக்கா திமுக வசம் இருக்கிறதுக்கு தான் பிரதானமான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாவட்டத்தினுடைய இந்த 4 தொகுதியும் பார்க்கும்போது அதிமுகவுக்கு வந்து சிவகங்கை, மானாமதுரை, காரைக்குடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அமமுகவுக்கும் சீமானவர்களுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. அப்படி தப்பித்தவறி சீமானவர்களுக்கு ஏதாவது ஒரு சர்க்கிள்னால் அது அமமுகவுக்கு தான் பாசிட்டிவாக முடியும், அதாவது அதிமுக கூட்டணிக்கு. அப்போ அந்த கன்சிடரேஷனில் பார்க்கும்போது அதிமுக கூட்டணி 1-3, இந்த காரைக்குடி வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான். திமுகவுக்கு வந்து மானாமதுரை வந்து அதிமுக சைடு போகலன்னா 1-2 வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திருப்பத்தூர், மானாமதுரை வந்து திமுக வசம் அதிமுக வசம் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா 1-2. சீமான் அவர்களுக்கு வந்து இங்கே 0-1 பெரிய வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து காரைக்குடியில் இருக்குது. அவரை மிகவும் அந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த கட்சி மட்டும் இல்லை, ஒரு பொதுமக்கள் லெவலில் கூட நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்து நின்று கொள்கை சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் அவருடைய குரல் வந்து எதிரொலிச்சதுன்னா நல்லாயிருக்கும். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சியாக மாறுது. அப்போ அந்த பகுதி மக்கள் இந்த ஒரு கன்சிடரேஷனையும் வைப்பாங்க. ஒரு முதல்வர் வேட்பாளராகவும் அவர் இருக்கிறனால பிரதானமான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து சிவகங்கை மாவட்டத்தினுடைய 4 தொகுதியினுடைய ஒரு அனாலிசிஸாக இருக்குது. கண்டிப்பாக சார். இன்றைய நிலையில் இந்த களம் நிலவரங்கள் பற்றி நிறையா சொன்னீங்க. இன்னும் 10 நாளில் என்ன மாதிரி மாறுது, களம் எப்படி மாறுதுங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்து பல்வேறு மாவட்டங்கள் குறித்து பேசலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.